இப்போ மோகன்ஜி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட படங்கள் பெரும்பாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒண்ணு ஜாதி கலவரத்த தூண்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து மத பிரிவினையை உண்டாக்குற மாதிரி படமா இருக்கும் அப்படின்ற மாரி தான் எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. நான் கேட்கிறேன். இப்போ பா ரஞ்சித் வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்னு பேர் வச்சிருக்காரு படத்துக்கு, ஆமா. தன்னுடைய பட ஆமா. கம்பெனிக்கு. அந்த பேர்லயே வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அடையாளத்தையும் கட்சி அடையாளத்தையும் காமிக்கிறாரு. ஆமா. அவரை மாதிரி இருக்கிறவங்கள அவராகட்டும், மாரி செல்வராஜ் ஆகட்டும், இவங்களையெல்லாம் குற்றம் சொல்லாத ஊடகங்கள் மோகன்ஜிய குற்றம் சொல்லுவதற்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். நான் வந்து வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை ஊடகங்கள் இடதுசாரி நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு நியாயத்தை பேச மறுக்கின்றன. நியாயத்தை பேசுகிறவர்களுக்கு ஒரு தவறான முத்திரை குத்தி தனிமைப்படுத்த பார்க்கின்றன அப்படின்னு நான் குற்றம் சாட்டுறேன். மோகன்ஜி வந்து எந்த படத்துலையுமே ஜாதி வெறிய தூண்டி விட்ட மாதிரி நான் பார்க்கல. அவருடைய திரௌபதி படமும் நான் பார்த்தேன், பகாசுரன் படமும் நான் பார்த்தேன். இது எதுலையுமே வந்து ஜாதி வெறியை வந்து அவர் தூண்டி விடல.